அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பயிற்சியை சந்திக்கிறாருங்க. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே யோகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் அமர்கிறார். ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் அமர்வது இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய வேலையாகவும் யோக சனியனுடைய பலன்களை அதிதீவிரமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் அளவற்ற ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் மனித வாழ்வில் சனி என்று சொன்னாலே ஒரு விதமான அச்சமும் பயமும் இயல்பாகவே ஏற்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் சனி, ஏழரை சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற காலகட்டத்தில் பல சிரமங்களை அதிகமாக ஏற்படுத்துவார். அதே வேளையில் சிறப்பான அமைப்பில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். எனவே சனி பகவான் என்று பெயரை சொன்னாலே பலருடைய மனதிலும் ஒரு விதமான இனம் புரியாத அச்சம் ஏற்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்கிறாருங்க. சூழ்நிலைகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு எலி ஒன்றை பரிசோதனை செய்கிறார்கள். ஒரு எலியை எடுத்து ஒரு கூண்டில் அடைக்கிறார்கள். அந்த கூண்டில் அடைத்துவிட்டு அந்த எலிக்கு எந்த விதமான வசதியும் அந்த கூண்டில் இல்லை. எலிக்கு 2 வகையான நீர் வழங்கப்படுகிறது. ஒன்று மது கலந்த நீர், இன்னொன்று சாதாரண நீர். அந்த எலியானது தனித்து இருப்பதால் மது கலந்த நீரை குடிக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில நாட்களிலேயே அந்த எலியானது இறந்து போகிறது. அதே சமயம் அதே போன்ற மற்றொரு எலியை அதே போன்ற கூண்டில் வளர்க்கிறார்கள். ஆனால் அந்த கூண்டில் அனைத்து வகையான வசதிகளும், விளையாடுவதற்கு எலி பூந்து செல்வக்கூடிய தகவமைப்பு, எலி எப்படி தனது இருப்பிடத்தை வைத்துக் கொள்ளுமோ அதுபோன்ற ஒரு சூழல் அங்கு உருவாக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த எலியுடன் சேர்த்து இன்னும் சில எலிகளையும் அந்த கூண்டில் விடுகிறார்கள். அப்படி விடும்போது அந்த மது கலந்த நீரை அந்த எலி குடிக்கவில்லை. நன்னீரை குடித்துவிட்டு மகிழ்ச்சியாக அந்த எலி முழுவதும் இந்த கூண்டில் வாழ்கின்றன. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் துலாம் ராசிக்காரர்களாகிய நாம் பல நேரங்களில் இதை செய்ய வேண்டாம், இதை விட்டு விடுவோம், இதற்கு பதில் இது செய்வோம், அது செய்வோம் என்று பல வகையில் திட்டமிடுவோம். ஆனால் எந்த ஒரு காரியமும் கைகூடாத ஒரு சூழல்தான் ஏற்படும். ஏனென்றால் அதற்கு ஏற்ற தகவமைப்பு சூழல்கள் அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருக்கின்ற இடத்தை மாற்றும் போது மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அற்புதமாக கைகூடும். அந்த வகையில் இந்த தருணத்தில் சனி பகவான் யோகஸ்தானத்தில் உறுதியாகவே அமர்ந்து நீங்கள் எதை நினைத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பலன்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாது சூழ்நிலையையும் தகவமைப்பையும் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என அனைத்துமே விலகி மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது சனி பகவான் யோகஸ்தானத்தில் அமர்ந்து பல இடங்களை தனது பார்வையால் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சனியின் பார்வையால் பல நன்மைகளை, இரட்டிப்பு நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை
ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் கைகூட போகிறது. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடக்கூடிய தருணமாக அமைகிறது. எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை வருமானம் உள்ளதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக திட்டமிட்டு அணுகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக சிறப்பான மாறுதலும் மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் விலக்கி விடுகிறார். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவது மற்றும் ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள், பிரச்சனைகள் என அனைத்திலும் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கும் வேலையாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மாற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. எதிர்பார்ப்பதை விட புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் சிறப்பாக அமையும். வங்கிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நிதி நிறுவனங்களின் வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற நிகழ்வு என்று சொல்லக்கூடியவற்றை அனுகூலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமான உழைப்பிற்கேற்ற நல்பலன்கள் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மாநில அரசின் சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று ஒருமுறை சனி பகவானை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.